ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் யாருக்காவது முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவங்க உங்களை ஒரு ஆளாகவே மதிக்காமல் கண்டுக்காமல் இருந்திருக்காங்களா? நீங்கள் அவங்களுக்காக உங்கள் நேரம், சக்தி எல்லாத்தையும் கொடுத்துருப்பீங்க. அவங்க கூடவே இருந்திருப்பீங்க. ஆனால் அவங்க உங்களை ஓரங்கட்டி உங்களுக்கு எந்த மதிப்புமே இல்லாத மாதிரி நடந்திருக்காங்களா? இது ஏன் நடக்குதுன்னு தெரியுமா? நாம எப்போ ஒருத்தருக்கு அதிகமாக கிடைப்போமோ, ரொம்ப அதிகமாக அன்பு காட்டுறோமோ, அப்போ அவங்க நம்மளை சுலபமாக எடுத்துக்க ஆரம்பிச்சுப்பாங்க. ஆனால் கத்தாம கெஞ்சாம அவங்க பின்னாடி சுத்தாம இந்த ஆட்டத்தையே தலைகீழாக மாற்ற ஒரு வழி இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? இந்த வீடியோவில் ஒரு 10 அணுகுமுறைகளை நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஒரு பர்சனாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு இம்மிடியட்டாக ரீச் ஆகும். இந்த வீடியோ வெரி யூஸ்ஃபுல்னு நினைக்கிறவங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் உள்ள ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது லைஃப் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக மாறும். அண்ட் உங்களை வேணான்னு போனவங்க திரும்ப உங்களுக்காக வரிசையில் நிற்பாங்க. இன்னும் சொல்ல போனால், ஐயோ இவங்களை நம்ம இழந்துருவோமோ அப்படின்ற பயம் அவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். இதுக்கு நீங்கள் எந்த தந்திரமான விளையாட்டும் ஆட தேவையில்லை. இது முழுக்க முழுக்க உங்கள் மரியாதை, உங்கள் மன சமநிலை மற்றும் மன அமைதியை நீங்கள் எப்படி திரும்ப பெறது அப்படின்றத பற்றினது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, எது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கோ அதில் மட்டும் கவனம் செலுத்தணும். எது நம்ம கையில் இல்லையோ அதை விட்டுடணும். அந்த 10 அணுகுமுறையும் இப்போ என்னன்றதை பார்த்துடலாம். அணுகுமுறை 1, அர்த்தமுள்ள மௌனம். சில சமயம் நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்றத விட என்ன பேசாமல் இருக்கிறீங்க அப்படின்ற விஷயந்தான் மற்றவங்களை பாதிக்கும். நீங்கள் அவங்க பின்னால் போகிறத நிறுத்தி, எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்கிறத நிறுத்தி, உடனே பதில் சொல்கிறத நிறுத்துறதுனால ஆட்டம் உங்கள் பக்கம் மாறிடும். புத்திசாலித்தனமாக நீங்கள் பயன்படுத்துகிற மௌனம் உங்கள் சுய மரியாதையை மீட்டு தரக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். எப்போ கூப்பிட்டாலும் ஓடி வர, எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்கிற ஒருத்தர் திடீர்னு அமைதியாக இருந்தால் அது அவங்கள யோசிக்க வைக்கும். எப்பவும் நம்ம கூடவே இருந்த ஆள் இப்போ ஏன் இப்படி அமைதியாக இருக்காங்கன்னு அவங்கள மிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு நியாயமான காரணத்துக்காக நீங்கள் காக்கிற மௌனம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த மௌனம் அடுத்தவங்களுக்கு யோசிக்க வைக்க ஒரு இடம் கொடுக்கும். அவங்க செஞ்ச தப்பை உணர வைக்கும். இதுக்கு பேர் விலகி போகிறது இல்லை, உங்கள் இருப்பை வேற மாதிரி அழுத்தமாக உணர்றது. 2வது அணுகுமுறை, உங்கள் மீது கவனம். மற்றவங்க நம்மளை பார்க்கலையே, மதிக்கலையேன்னு கவலைப்படுற வாழ்க்கையில் நாம் நம்மளை பார்த்துக்க மறந்துட்டோம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஆச்சரியமான ஒரு அணுகுமுறை. உங்களை மதிக்காதவங்களுக்காக உங்களோட சக்தியை வீணடிக்கிறத நிறுத்திட்டு, யார் ரொம்ப முக்கியமோ, அதாவது நீங்கள் உங்கள் மேலே கவனம் செலுத்த ஆரம்பிங்க. இது மற்றவங்களுக்கு பொறாமையை உண்டாக்கவோ சோசியல் மீடியாவில் காட்டுறதுக்கோ பண்ணுறது இல்லை. உண்மையான கவனம் என்னன்னா, காலையில் எழுந்ததும் உங்கள் மனசுக்கு, உங்கள் உடம்புக்கு, உங்கள் வேலைக்கு, உங்கள் மன நிம்மதிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நீங்கள் உங்களையே அக்கறையாக முன்னுரிமை கொடுத்து பார்த்துக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். இந்த அமைதியான மாற்றம் உங்களை அலட்சியப்படுத்தினவங்களை ரொம்ப பாதிக்கும். ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்க இனி அவங்க தேவையில்லை அப்படின்னு அவங்க உணர ஆரம்பிப்பாங்க. உண்மையான சுதந்திரம் நம்மளுக்குள்ள இருந்து தான் வருது. எப்போ நம்மளை மற்றவங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறத நம்ம நிறுத்துகிறோமோ அப்போ தான் மற்றவங்க நம்மளை தேர்ந்தெடுக்க விரும்புவாங்க. கவனத்துக்காக கெஞ்சுற இடத்துல இருந்து மரியாதையை பெறுற இடத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அணுகுமுறை 3, கட்டுப்படுத்தப்பட்ட விலகல். சில பேருக்கு நம்ம இருக்கும்போது நம்மளோட மதிப்பு தெரியாது. நாம் இல்லாத போது தான் இல்லாததோட வழி அவங்களுக்கு புரியும். இது ஒரு நேர்த்தியான பயனுள்ள அணுகுமுறை.
எப்போ அந்த இடத்துல இருந்து வெளியேறணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். சண்டை போடாமல் கத்தாமல் நம்ம காயத்தை காட்டிக்காம அமைதியாக விலகி இருக்கணும். இப்படி விலகி இருக்கிறது ஒரு தண்டனை இல்லை. எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்கிற ஒரு அமைதியான மேஜிக் அண்ட் மெசேஜுன்னு கூட வச்சுக்கலாம். நீங்கள் எப்பவும் இருப்பீங்க, உடனே பதில் சொல்வீங்க அப்படின்னு பழகி போன ஒருத்தங்களுக்கு நீங்கள் திடீர்னு கிடைக்காத போது அதோட தாக்கம் புரியும். இது கோபத்தில் மறைஞ்சு போகிறது இல்லை, உங்களை நீங்களே பாதுகாக்க கற்றுக்கிட்டது. சரியான நேரத்தில் சரியான விலகல். உங்களை குறைவாக மதிப்பிட்டவங்கள ஒருவேளை ரொம்ப தாமதம் ஆயிடுச்சுன்னு யோசிக்க வைக்கும். அணுகுமுறை 4. உணர்ச்சி வசப்பட்ட எதிர்வினைகள் வேண்டாம். உங்களை கட்டுப்படுத்துகிறதா நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒருத்தங்களை குழப்பணுமா? அவங்களோட செயலுக்கு எந்த ரியாக்ஷனும் காட்டாதீங்க, வெடிக்காதீங்க, கெஞ்சாதீங்க, விளக்கம் சொல்லாதீங்க, அமைதியாக இருங்க. இது செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான அணுகுமுறை தான், பட் ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஏன்னா உங்கள் விரக்தி, உங்கள் அழுகை இதையெல்லாம் பார்த்து பழகுனவங்களுக்கு நீங்கள் திடீர்னு அமைதியாக தெளிவாக இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. உணர்ச்சிகளை காட்டாமல் இருக்கிறதால நீங்கள் மரக்கட்டை அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு பேர் மன உறுதி. என் மனசை மற்றவங்க யாரும் ஆட்டி பார்க்க முடியாது அப்படின்னு நீங்கள் எடுக்கிற முடிவு. அவங்க உங்களை சீண்டி பார்க்கும்போது நீங்கள் பழைய மாதிரி ரியாக்ட் பண்ணலை அப்படின்னு தெரியும். அப்படி தெரிஞ்சிட்டாலே அந்த கண்ட்ரோல் அவங்க கையை விட்டு போயிடும். உங்கள் அமைதி அவங்களுக்கு தொந்தரவு செய்ய ஆரம்பிக்கும். உங்களை சோதிச்சு பார்த்தவங்க இப்போ உங்கள் உறுதியில் அவங்களே அம்பலப்பட்டு நிற்பாங்க. அணுகுமுறை 5. அமைதியான சுயமரியாதை. தனக்குத்தானே மரியாதை கொடுத்துக்கிற, அதை அடுத்தவங்க கிட்ட நிரூபிக்க தேவையில்லைன்னு நினைக்கிற ஒருத்தரை விட கவர்ச்சியானவங்க யாரும் இல்லை. நீங்கள் உங்களை உண்மையாகவே மதிக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் தோற்றம், உங்களை சுற்றி இருக்கிற இடம், உங்கள் தேர்வுகள் இது எல்லாத்துலேயும் அக்கறை காட்டும்போது ஒரு தன்னம்பிக்கை இயல்பாகவே வெளிப்படும். உங்களை மதிக்காதவங்களும் அதை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த சுயமரியாதைக்கு மேடை தேவையில்லை. அது உங்கள் நடையில், உங்கள் பார்வையிலேயே தெரியும். முன்னாடி மற்றவங்க ஏற்றுக்கணுமேனு வளைஞ்சு கொடுத்தீங்க. இப்போ நீங்கள் முழுமையாக உணர்ந்ததால் நிமிர்ந்து நிற்கிறீங்க. நீங்கள் உங்களை ஒரு முக்கியமான ஆளாக நடத்த ஆரம்பிக்கும்போது மற்றவங்களும் உங்களை அப்படி தான் நடத்துவாங்க. அணுகுமுறை 6. உடைக்க முடியாத எல்லைகள். ஒரு சமநிலையற்ற உறவை சரி பண்ணணும்னா முதல்ல ஒரு எல்லையை வரையறுக்கணும். இனிமே நான் இதை ஏற்றுக்க மாட்டேன்னு ஒரு முடிவெடுத்து அதில் உறுதியாக நிற்கும்போது ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். உங்கள் பொறுமையை சோதிச்சு பார்த்தவங்களுக்கு ஆட்டோ மாறிடுச்சு, நீ பழைய மாதிரி இவங்க கிட்ட நடக்காதுன்னு புரிய ஆரம்பிக்கும். எல்லைகள் போடுறது மற்றவங்கள தள்ளி வைக்க இல்லை, உங்கள் மன அமைதியை பாதுகாக்க. அடுத்தவங்க எவ்வளோ தூரம் வரலான்னு ஒரு கோடு போடுறது. வேண்டான்னு சொல்றதுக்காக ஒரு சில பேர் உங்களை குற்றவாளியாக்க முயற்சி செய்யலாம். ஆனால் உண்மையான மன உறுதி அதுக்கெல்லாம் வளையாது. உங்கள் உறுதியை மதிக்க முடியாதவங்க உங்கள் பலவீனத்தை மட்டும்தான் விரும்புகிறாங்கன்னு அர்த்தம். அணுகுமுறை 7. தேர்ந்தெடுத்த தாராள மனப்பான்மை. தாராளமாக இருக்கிறது நல்லது தான், ஆனால் திருப்பி எதுவும் செய்யாதவங்க கிட்டையும் பிடிக்காதவங்க கிட்டையும் தாராளமாக இருந்தால் அது நம்மளை சோர்வடைய வச்சிரும். இது ஒரு புத்திசாலித்தனமான அணுகுமுறை. தேவைப்படும் போது மட்டும் வர்றவங்க கிட்ட உங்கள் நேரத்தையும் உங்களோட சக்தியையும் வீணாக்கிறத நிறுத்துங்க. யார் உங்களை உண்மையாக மதிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் உங்களோட சிறந்ததை கொடுங்க. நீங்கள் யார்கிட்ட பாசமாக இருக்கணும்னு யோசித்து செய்ய ஆரம்பிக்கும்போது இவங்க எப்போ கூப்பிட்டாலும் வருவாங்க அப்படின்ற எண்ணம் மாறும். உங்கள் இருப்பு ஒரு வரம் அப்படின்னு அவங்க உணர ஆரம்பிப்பாங்க. அணுகுமுறை 8. சக்தி வாய்ந்த அலட்சியம். ஒருத்தர் மேலே நம்ம வச்சிருந்த அக்கறையை திடீர்னு
நிறுத்தி அவங்கள அலட்சியப்படுத்தும் போது அது அவங்கள ரொம்ப பாதிக்கும். ஆனா ஒன்ன கவனிங்க, இது வெறுப்பு இல்ல, மன முதிர்ச்சி. உங்களை காயப்படுத்தின ஒருத்தரோட செயலுக்கு இனிமே ரியாக்ட் பண்ண கூடாதுன்னு நீங்க எடுக்கிற முடிவு. அவங்க என்ன பண்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு நீங்க கவலைப்படுறத நிறுத்தும் போதே அந்த உறவோட சமநிலை மாறும். ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களை ஆட்டி படைத்த விஷயங்கள் இப்போ உங்களை ஒன்றும் பண்ண முடியல. உங்க அமைதி இப்போ விலை மதிப்பற்றது. மற்றவங்க கிட்ட உங்க கவனத்தை வீணடிக்க தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. மற்றவங்களை கட்டுப்படுத்தி வாழ்றவங்களுக்கு இந்த கட்டுப்பாடு கைவிட்டு போகும்போது தான் வலிக்கும். உங்க அலட்சியம் இந்த இடத்துல உங்க விடுதலை. அணுகுமுறை 9, அசைக்க முடியாத தன்னம்பிக்கை. நான் யாருன்னு தெரிஞ்சு இதுல உறுதியா நிக்கிற ஒருத்தரை விட ஈர்க்கக்கூடியவங்க யாரும் இல்ல. மற்றவங்க உங்களை பாராட்டணும்னு எதிர்பார்க்காம உங்க மதிப்பு உங்களுக்கு தெரியும்னு நீங்க நம்ப ஆரம்பிக்கும் போது நீங்க உணர்ச்சி ரீதியா சுதந்திரம் அடைஞ்சிருவீங்க. இது எல்லாத்தையும் மாத்திடும். நீங்க ஒரு இடத்துக்கு போங்க, எதையும் நிரூபிக்க தேவையில்லை. உங்க இருப்பே அதை சொல்லும். மற்றவங்க கிட்ட இருந்து அங்கீகாரம் கிடைக்காதான்னு என்கிறத நிறுத்திட்டு நீங்க உறுதியா தெளிவா ஒரு நோக்கத்தோட நகர ஆரம்பிக்கும் போது உங்களை அலட்சியப்படுத்தினவங்களும் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இப்போ மற்றவங்க உங்களை தேர்ந்தெடுக்க தேவையில்லை, நீங்களே உங்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க. இப்போ 10வது அணுகுமுறை. இதுதான் உங்க வாழ்க்கைக்கான மாஸ்டர் கீ. அணுகுமுறை 10, இழப்பதற்கு தயாராக இருத்தல். இதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப பவர்ஃபுல்லான மனநிலை. உங்களை மதிக்காத ஒரு உறவையோ நட்பையோ இழக்கிறதுக்கு நீங்க பயப்படவே கூடாது. நீ என் கூட இருந்தா சந்தோஷம், ஆனா நீ இல்லைனாலும் நான் நல்லாவே இருப்பேன் அப்படின்னு நீங்க என்னைக்கு முழு மனசா நம்புறீங்களோ இன்னைக்குதான் உங்களை சுத்தி இருக்கிற விலங்குகள் உடையும். நம்மளை மற்றவங்க ஏன் மதிக்காம போறாங்க தெரியுமா? நாம அவங்கள விட்டு போக மாட்டோம். நமக்கு வேற வழி இல்லைன்னு அவங்க நம்புறாங்க. அந்த நம்பிக்கைய உடைங்க. எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு துணிச்சலா எழுந்து நடக்கும் போதுதான் அவங்களுக்கு அந்த இழப்பின் வழி புரியும். இழக்க தயாரா இருக்கிற ஒருத்தரை யாராலையும் அரட்ட முடியாது, அடிமைப்படுத்த முடியாது. இந்த மனநிலைமை உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க யாரையும் துரத்த வேண்டாம், எல்லாமே உங்களை தேடி தானா வரும். இப்போதான் ஆட்டம் தலைகீழா மாறும். உங்களை குறைவா மதிப்பிட்டவங்க இப்போ அவங்க மதிப்பை உணர்ந்த ஒருத்தரை இழந்துட்டோம்னு வருத்தப்படுவாங்க. அந்த இழப்பு அவங்களுக்கு வலிக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இதெல்லாம் பழி வாங்குறது இல்லை, உங்களுக்காக நடக்கும் ஒரு மாற்றம் அப்படின்னு. உங்க வாழ்க்கையோட கட்டுப்பாட்டை உங்க கையில கொண்டு வர்றது, வெளியில தேடுறத நிறுத்திட்டு உங்களுக்குள்ள தேட ஆரம்பிக்கும் போது உங்களை சுத்தி இருக்கிற உலகமும் மாறும். உங்களை கண்டுக்காதவங்க கவனிப்பாங்க, மதிக்காதவங்க வருத்தப்படுவாங்க. ஆனா அது எல்லாம் இனிமேல் உங்களுக்கு முக்கியம் இல்லை. ஏன்னா இப்போ நீங்க உங்களை மதிக்கிறீங்க, நீங்களே உங்களுக்கு போதும். இதுதான் உங்க உண்மையான சக்தி, உண்மையான நிம்மதி. இந்த 10 விஷயத்துல குறிப்பா அந்த கடைசி விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஐ ஆம் ஆல்வேஸ் ரெடின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பாரமா இருக்கிற ஒரு சில விஷயத்த ஏதாவது நீங்க மற்றவங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த பயனுள்ள வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் யாருக்காவது முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவங்க உங்களை